நாட்டின் பல பகுதிகளில் தற்போது காற்றுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் தில்ஷாட் தேவதாசன் வளிமண்டலவியல் திணைக்களத்திற்கு தற்போது சென்றிருக்கின்றார். நாங்கள் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அவரிடமிருந்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம். லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக அவரை நாங்கள் தற்போது நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் தில்ஷாட். வணக்கம் கிருஷாந்தன். நாங்கள் இன்று காலநிலை தொடர்பான நேரடி தகவல்களை தருவதற்காக கொழும்பில் அமைந்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து உங்களை நேரடியாக லைவ் டிஜி தொழில்நுட்பத்தோடாக இணைந்து கொள்கின்றோம். இலங்கையும் அதன் சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தாளமுக்க நிலை காணப்படுவதனால் பலமான காற்று மற்றும் இடைக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. அதுபோல வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக டில்ஷாட் தேவதாசன். கொழும்பு நகரத்தில் தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் மரபணுக்களை பரிசோதிக்கும் நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. நாட்டில் இவ்வாறு தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் மரபணுக்களை பரிசோதிப்பது இதுவே முதல் தடவையாகும். இலங்கை தலசீமியா அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்விற்கு ஜனாதிபதி பாரியார், ஷிரந்தி ராஜபக்ச மற்றும் வைத்திய கலாநிதி காலிங்க நாணயக்கார் ஆகியோர் தலைமை தாங்கியதுடன் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். தலசீமியா நோயை முழுமையாக குணமாக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை மாற்றி தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் எலும்புகளை மீள் இணைப்பின் மூலம் குணமாக்க முடியும் என்பதே இலங்கை தலசீமியா அமைப்பின் கருத்தாகும். தலசீமியாவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மரபணுக்களை அமெரிக்காவிற்கு அனுப்பி பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் முதற்கட்டமே நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் நாங்கள் தற்போது தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். இன்றைய வானிலை தொடர்பில் தற்போது வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மத்திய, சப்பரகமுவ, தெற்கு, மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் காலி முதல் கொழும்பு ஊடான புத்தளம் வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது திருகோணமலை முதல் பொத்துவில் ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கியிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.